நாங்கள் தொடர்ந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த பகுதியில் பேசக்கூடியவர்கள் யாருமே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி சொன்னதாக தெரியவில்லை. தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லவில்லை என்று நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர். நன்றி. இப்போதான் சொல்றாங்க, அதனால நான் அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் மாண்புமிகு அமைச்சர் 11 நிமிடங்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து வளர்ந்து வாழ்ந்து வர விதத்தை பற்றி ரொம்ப அருமையாக 11 நிமிடம் எடுத்துக்கொண்டு சொன்னீர்கள். அவங்க எல்லாம் அமைதியாக உன்னிப்பாக எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அடுத்து வணக்கமும் யார் யார் உதவி அதெல்லாம் அருமையாக சொல்லிவிட்டீர்கள். இப்போ இருக்கிறங்க, இப்போதைக்கு நாங்கள் அனைவரும் அவை விரும்புவது மானிய கோரிக்கைக்குள்ளே நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்ப முடிக்கணும். நீங்கள் ஏன்னா முதல் கிளைமாக்ஸ் நேற்று பேசிட்டு 2வது கிளைமாக்ஸ் இருக்குது, அந்த உரை என்கிட்ட இருக்குது, அதை நான் படிச்சிடறேன் நான். அதனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.